என் பேர் சோனா. எனக்கு வயசு 52 ஆகுது. எனக்கு வந்து ஒரு சிவியர் கால்பிளாடர் ஸ்டோன்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அதாவது 12 mm ஸ்டோன் இருந்துச்சு. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப என்னால் நார்மலாக சாப்பிட முடியாது, இட்லி கூட சாப்பிட முடியாது, ஹெவி கான்ஸ்டிபியூஷன் இருந்துச்சு. ஒரு இட்லி சாப்பிட்டா கூட 7-8 மாதம் புள்ளத்தச்சி மாதிரி வயிறு வீங்கிக்கும். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எனக்கு நிறைய பக்கம் இதில் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்ததில் எனக்கு என்னென்னா, ஒரு கட்டத்தில் கால்பிளாடரே ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அதில் கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. ரிமூவ் பண்ணால் தான் எனக்கு உயிரோடையே இருக்க முடியும் அப்படிங்கிற கண்டிஷனில் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக பார்த்திங்கன்னா இங்கே நியூட்ரிஷன் சென்டர் கனெக்ட் ஆனேன். அதுக்கப்புறம் நான் எங்கள் கோச் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணேன். அதாவது ஃபுட் ஸ்டைலையும் என்னோடய லைஃப் ஸ்டைலையும் மாற்றுறது மூலிமா பார்த்திங்கன்னா, இப்போ லாஸ்ட் மந்த் எடுத்தது இப்போ ஸ்கேன் ரிப்போர்ட் பாருங்கள். 12 mm சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் மிஸ் ஆயிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி மிஸ் ஆயிடுச்சு. 10 mm இருந்துச்சு. 10 mm இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசண்ட் நேற்று நான் போய் எடுத்த லாஸ்ட் ஸ்கேனு 7.3 தான் இருக்குது. இன்றைக்கி சூப்பராக, அதாவது என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களா, ஒரு முட்டை கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. முட்டை சாப்பிட்டா கூட உங்கள் லைஃப் ஸ்டைலே முடிஞ்சிச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி நான் நான்வெஜ்ஜு சாப்பிட்றேன், எல்லாமே சாப்பிட்றேன், நல்லா டைஜஷன் ஆகுது, ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கேன். அதுக்கு முக்கியம் வந்து இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டையும் என்னோடய லைஃப் ஸ்டைலையும் ஃபுட் ஸ்டைலையும் மாற்றினதான் முக்கிய காரணம் இதுதான். தேங்க்யூ.